அதாவது இந்த வருட பொங்கல் எப்போதும் இல்லாத பல சிறப்புகளை உள்ளடக்கியது. பெருசாக எந்த ஒரு பெரிய ஹீரோ படமும் இல்லை அப்படிங்கிறது தான். ஆனால் அதே சமயத்தில் மிக மிக முக்கியமான 2 இயக்குனர்களோட படங்கள் ரிலீஸ் ஆகுது. அந்த 2 இயக்குனர்களும் தமிழ் சினிமாவை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அளவுல ஆட்டி படைச்சவைங்க. ஒருத்தர் வந்து 1990லேருந்து இப்போ வரைக்கும் நம்பர் 1 ஸ்தானத்தில இருக்காரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, 1999 அதாவது அவர் 90ஸ் ஆரம்பத்தில வந்தவர். இவர் 90ஸ் எண்டுல வந்தவர். அதே அளவுக்கு இவரும் பார்த்தீங்கன்னா, தனக்குன்னு ஒரு பாணியின் மூலம் தனக்குன்னு லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ரசிகர்களை உருவாக்கி ஒரு தனி நடை போட்டுட்ருக்கார். யாரை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கே தெரியும். ஒருத்தர் சங்கர், இன்னொருத்தர் பாலா. 2 பேர் தான் தமிழ் சினிமா வந்து கட்டி ஆண்டாங்க, ஆண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் சில வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போதாத காலம் போல் 2 பேரோட படைப்புகளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சறுக்கலை சந்திக்க ஆரம்பிச்சுது. நம்ம சங்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுஜாதா இறந்ததுக்கப்புறம் நண்பன் ரீமேக் பெருசாக போகல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பண்ண 2.0வும் பெருசாக இல்லை. வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது இம்பேக்டை ஏற்படுத்தவே இல்லை. இந்தியன் 2 ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் அப்படிங்கிற ஒரு சர்க்கிள். இந்த பக்கம் பாலாவுக்கு சொல்லவே தேவையில்ல. தார தப்பட்டை வந்து பெருசாக செல்ஃப் எடுக்கவே இல்லை. அட்டர் ஃப்ளாப்பு. நாச்சியார் ஓகே ரகம் தான். அவருடைய வர்மா படத்தை வந்து படமே நல்லா இல்லைன்னு சொல்லி அவங்க வந்து ஓரமாக தூக்கி வச்சுட்டாங்க. இந்த மாதிரியான அவமானங்களுக்கு வந்து பாலா கிடச்சிருக்கு. எல்லாத்துக்கும் மேலே இந்த வணங்கானில் சூரியன் நடிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் வெளியே போயிட்டார். ஸோ இப்போ வந்து நம்ம பாலாவுக்கும் சரி ஷங்கருக்கும் சரி தாங்கள் இருவருமே அவுட்டேட்டட் ஆகவில்லை அப்படின்னு நிரூபித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் தான் இந்த 2 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. சங்கருக்கு கேம் சேஞ்சர், நம்ம பாலாவுக்கு வணங்கான். இந்த 2 படங்களோட வெற்றி மீண்டும் வந்து அவங்களுக்கு அடுத்த படம் இதை விட பிரம்மாண்டமான பாலாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கும். இந்த கேம் சேஞ்சர், வணங்கான் 2ம் எப்பேற்பட்ட வெற்றியை அடையுது, ஷங்கருக்கும் பாலாவுக்கும் கம்பேக் படங்களாக அமையுதா இல்லையா என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.